ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சுலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கல்யாண வீட்டுங்களில் தஞ்சாவூர் சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் டிஷ் இருக்கும். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு இது இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவு கனமாக இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். குலையாமல் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துங்க. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். கவனிச்சுக்கங்க, இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, ஒரு பீஸ் தேங்காய் இருந்தால் போதும், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம், அப்புறம் உப்பு, எண்ணெய், அதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளானது தான். தேங்காயும் சோம்பையும் நல்லா விழுதாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய்னு வச்சுக்கோங்களேன், வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஓரங்களில் ஒட்டாதபடிக்கு எண்ணெய் சூடானோன்னு இது மாதிரி சுழட்டி விட்டிங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காது, ஓரளவு நல்லா வரும். இந்த க்யூப்ஸாக வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா கருணக்கிழங்கு, இது நான் 2 பேருக்கு 1 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேரோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சிம்மில் தான் வச்சு கம்மி ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். கல்யாண வீட்டுங்களில் நிறைய ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, ஆனால் அது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மொறுமொறுன்னு ஆனோன்னு மேலாட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அப்படியே எடுத்துருங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டு, அதுக்கப்புறம் இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 10 பல் பூண்டு, அதுதான் இதுக்கு நல்ல மணத்தை கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துருங்க. எண்ணெயில் நம்ம எந்த பொருள் சேர்க்குறோமோ அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் நான் எண்ணெயில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு சேர்த்தேன். பூண்டு ஓரளவு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதங்கணும். அதுக்கப்புறம் இந்த பொடியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே அங்கே கிழங்குல கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் மிளகாத்தூள் வதங்கிடுச்சுன்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தக்காளி குழவா வேகிற வரைக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா சோம்பும் தேங்காயும், அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வச்சு மூடி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். அப்புறம் இந்த கிழங்கு போட்டோன்னா இழுத்துரும், அதனால் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த வறுத்து வச்ச கிழங்கை போட்டு நல்லா கிளறி விட்டு, அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இலையை தூவி பரிமாற வேண்டியதுதான். சூப்பரான கல்யாண வீட்டு கருணக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம நம்மளோட சேனலோட கான்செப்டே கம்மி ஆயிலில் நல்ல டேஸ்ட்டாக பழைய பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணுன்றதுனால தான் நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான இந்த கருணக்கிழங்கு வறுவல். இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபீஸு நம்ம சேனலில் நிறைய இருக்குது, போய் பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.